மைக் எடுத்து மண்டையில அடிச்சு விடுவேன். கொஞ்சம் கூட சூடு இல்ல, கொஞ்சம் சொரன்னு இல்ல. அண்ணே இந்த ஒரு மாதிரி தானே உன்னை அழகா அமைதியா கூப்பிடுறேன் அண்ணன்னு. அண்ணே எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை எந்த பேச்சு பேசுறேன், அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, சோத்தானே நிக்கிறேன்னு கேட்கிறேன். அண்ணே அடினே எதையாவது வச்சு பிரிச்சு விடுவேன். தூக்கி போட்டு நொறுக்கி விடுவேன். எங்க வந்து யார் திட்டும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன எப்படி பேசிட்டு இருக்கேன்? தம்பி தானே அவன் பேச என்னன்னா பேச்சே வராது. கோயிலுக்கு போய் நாங்கள் எத்தனை கோயிலுக்கு வேண்டிட்டு போய் எத்தனை அம்மாசி சோறு வாங்கி கொடுத்துருப்போம். அவன் பேசணும்னா அதனால அவன் பேச ஆனந்தமாக இருக்கு. எங்க இப்போ வாடாயே அவன் பேச அவ்வளோ நாடுகிட்ட தொங்கலாம். கேளியா யாரை கேட்குற? அண்ணனு தானே. நல்லா கேளு சொல்கிறேன். நல்லா கேளியா. யார் வர சொல்றது? அட்வான்ஸ் யார் கொடுத்தாங்களா? பேச்சு வரலன்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவன் ஒன்னவே சாக சொல்றான். என்ன பேச்சு வரல இவன் வேண்டிக்கிட்ட இவனை சாக சொல்றேன். ஏய் இத நீ பேசலாமா? யார பேசுறான்னு தெரியல. அந்த பையனுக்கு பேச சொல்ல நீ சாமி கிட்ட வேண்டிக்க. என்ன சொல்ல பேச நின்னுகிட்டு இருக்கறப்ப நிக்கிறியா? என்ன பேச்சு மாறுதே? அவரும் உட்கார்ந்துருக்காரு நல்லா தெரியுது. நின்றுகிட்டு இருக்கேங்கிற அது நிக்கிற மாதிரி தெரியும் போருக்கு. என் தம்பிக்கு நான் உட்கார்ந்துருக்கிறது நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஹைட் இந்த பைனோக்குலர்ல தெரியுது. ஓஹோ, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த நிக்கிறது அப்படி சொன்னாரா? இவ்வளவு பேச்சுறனே நீ முதல்ல எந்திரிச்சு போ. நீ உன்னை திட்டும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எந்திரிச்சு போங்கிறேன். அண்ணே இல்ல அவர் மட்டும் சிரிக்கிறார் நினைச்சேன். எல்லாரும் சிரிக்கல. ஒரு சந்தேகம் வந்துச்சு. அங்க நின்னு பேசுறேன். திரும்பி பாக்குறேன். நீ என்ன பக்கம் திரும்புறேன்டா? இல்ல நிழல பாத்தீங்களா? அவன் நின்ன நிழல பாத்தீங்களா? இல்ல அதெல்லாம் உங்க அதெல்லாம் கிடையாது. தம்பி நீ பேசியா? 150 காசுக்கு உனக்கு ஒண்ணுக்கு இன்னுக்கு வருமா வராதா? போ, கல்லடை போந்துற போது போ. ஏய் ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. மூத்தரம் தெரிச்சிரும். போயிரு பேசாம. அடப்பு எடுத்துக்கிற மூத்தரம். யாருக்கு? அந்த ஆள சொன்னேன். யாருக்கு மூத்தரம் தெரியும்? அவரை சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கா? நீங்க காத்த புசிக்கிறவங்க, உங்களுக்கு இங்க மூத்தரம் வரும், ஆத்திரம் வரும். ஐயப்பன் சாமியா போயிட்ட. உனக்கு வயித்தால புடிக்கிறேன் உனக்கு. எம்மிடத்துல
ஏய், இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். நான் கேட்குறேன், ஏய் நான் கேட்குறேன், தமிழுக்கு சொந்தக்காரர், தமிழ் வேந்தர் அப்படின்னா என்ன? நான் பேசுகிறேன், நீ திருப்பி பேசுகிறேன். ஏய் இரு, என்ன எவர் இந்த இடம் எமக்கு சொந்தம்னு சொன்னேன். இடம் எமக்கு சொந்தம் நீயே சொல்ற, சொன்னியா சொல்லல? சொன்னேன். நான் என்ன சொல்றேன் அதை சொல்றதுக்கு ஒன்னே கூட்டி வரல. ஏன் இடம்? இடம் எமக்கு சொந்தம்யா. இடம் எனக்கு சொந்தம். இப்ப நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன். வேற பேச்சே தெரியாது உனக்கு, சொந்தம் வேற வசனமே தெரியாதா? நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? படிக்காம நான் என்ன சொல்றேன் அதை திருப்பி சொல்றேன். நீ ஏங்க யா இடத்தை நிக்க உங்க இடம் சொன்னா? இடம் எமக்கு சொந்தம் இருக்க பல ஆதாரங்களை நான் வைத்திருக்கிறேன். முதலில் நானே எனக்கு சொந்தம் அத்தாச்சியை வச்சிருக்கேன். என்ன பார்த்தோன்னே தெரியும் எனக்கு. என்ன அத்தாச்சி வச்சிருக்கேனா? சரி, ஆனா உனக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க அப்பா. எதை? அத்தாச்சி. நாராயணா, உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க பாட்டையா. எதை? அத்தாச்சி. உங்க பாட்டனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? பூட்டு. எதை? அத்தாச்சி. மானகட்ட குடும்பமாடா இதே. எத்தனை பேர் அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி எத்தனை வச்சுக்கோங்க. அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சியா? ஐயா அண்ணன் பொண்டாட்டி இல்ல, சோத்துல வச்சத வச்சு போடாதீங்க. அத்தாச்சினா இடத்துக்கு பொருள் சொன்னாங்க. இடத்துக்கு உண்டான ஆதாரம் எத்தனை பேர் வச்சிருந்தோம். அத்தாச்சிக்கு நடுவு கிழிஞ்சு போச்சு. வாயில அசிங்கமா வந்துடா. அண்ணன் மடிச்சு வச்சிருந்தேன் பத்திரத்தை. மடிப்பா பத்திரமா வச்சிருந்தீங்க. மறுபடியும் பத்திரத்தை அப்படியே மடிப்பு அந்த மடிப்புல விட்டு போச்சு. ஓ, சின்ன ஓட்டை டபக். சரி சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நானும் பதில் சொல்றேன். இடத்துக்கு பேர் வெள்ளிமலை சார். ஆமா. இந்த ஆமா நோமாங்கிற வேலைய வச்சு கூடாது. ஒண்ணு நீ பதில் சொல்லு, என்ன சொல்ல. சரி நீ பேசல, என்ன பேச? நீங்க பேசுங்க போ. ரெண்டு பேர்ல யாராவது பேசுறேன். ஐயா நீங்க பேசுங்க. ஒரு விஷயத்தை ஒரு விளக்கத்தை சொல்லும்போது ரெண்டு பேரும் உலகலன்னு பேசினா புரியுமாயா? நான் சொல்றேன் அந்த நீ கேளு, இல்லைன்னா நீ பேசு. நீயே கேளியா? ஓ சாரி, ஐ அம் சாரி. பேசு. இல்ல நீங்க பேசுங்க. இடத்துக்கு பேர் வெள்ளிமலை சாறு. முனிவர்கள் வேள்வி நடத்தியதனாலதான் வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல் எனக்கு தெரியுமே. தெரியும். பேச சொல்லடா. டேய் பேச சொல்லடா. மேல கை வைக்கிறீங்க. என்னங்க மேல கை வைக்கிறீங்க? என்னது? நாளத்து போட்டு கூட்டியா தான் மேல கை வைப்பீங்க. டேய் நான் பேச சொன்னா. என்ன பேச சொல்லனா? ஏன் அட தோதுறீங்க? வேள்விமலை சாரல் பதில் சொல்ல கூடாதா? மேல கை வைக்கிறீங்க. இங்க பாரு. கை இப்போ வச்சு பாரு. இப்போ வச்சு பாரு. கைய வச்சு பாரு. இங்க பாரு. வச்சு பாரு நீங்க. இங்க பாரு நீ தேவ. வச்சு பாருங்க. கஞ்சு வச்சு நீங்க. சரியா? என்ன கை வைக்கிறீங்க? பேச்சு பேசிறீங்க. ஏன் கை வச்சீங்க? என்ன உடனே? இப்போ வச்சு பாருங்க. என்னது? கோவப்படுற நீ நீங்களா கொடுத்து குடிக்க சொல்றப்ப நான் குடிக்கலாம் அசிங்கமாய் போறதா? சந்தோஷம். காலையில் வாங்கி தரேன், குடிக்கிறியா? இல்லை நான் சாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு விருதம். சரியா? சரி. இடத்து வெள்ளிமலை சாரல் முனிவர் வெள்ளிமலை சார் பேர் வரும். காரணம் இருக்கு. வெள்ளிமலை சார் பேரு. நான் பேசுவதும் பேசாம இரு. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசினா நீ எது சொன்னாலும் நீ கேளு. வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மியூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. போன வருஷம் போயிட்டு ஓடம் சொல்றிய இடத்துக்குண்டான விளக்கத்தை நீ சொல்ற. நீ சரியான ஆம்பளை பிள்ளை. நீ என்ன சொன்னான்னு என்கிற நாக விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னினார் சிவபெருமான்.
மதுரைன்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்லு. இடத்துக்கு நான் விளக்கத்தை பண்ணி நீ சொல்லிட்டு பண்ணி என்ன சொல்ல கேட்கிறேன். வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் என்ன நான் பேசிக்கிட்டு இங்க சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு என்னக்கா பேசினால சண்டைக்கு வரீங்க? என்ன வேத சர்மா அவர் இது வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காயப்பட்ட மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல் அந்த அம்மா முக்காடு அந்த அம்மா முக்காடு எடுத்து அள்ளி போட்டு ஆடி வாங்கறதா எடு உங்க ஒப்பமா எடுக்கிறீங்களா? அப்ப எடுத்துருச்சு. நெல்லை காயப்பட்ட மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிட்டார். அந்த ஒரு தெரிய திருநெல்வேலி கப்ளிங்க வேற ஓசு வேற அவர்கிட்ட இடியாப்பம் கிடைக்கல. ஒரு வருஷமா அலையிறேன். ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததனால் திருவாடானை பக்கத்தூர் திருவாடானை நான் பேசுவரல பேசாம இருக்கேன். புரியுதா? பேசுவரல பேசாம இருக்கேன். பேச மாட்டேன். சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் இடையிலே கோடுபட்டு பல வந்தான். திருச்செங்கோடு பேருக்கு ஓரம் சொல்லல. ஈரோட்ல இருக்கு திருச்செங்கோடு. அப்படிப்பட்ட சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்த உடனே பிரிங்கி முனிவன் அந்த அம்மா படுத்திருக்கு. அத்தா எத்திரிச்சா யார்தா படுத்திருக்கா? ஆயோ இடமேத்தா ஆயோ அத்தா எத்திரிக்க எந்திரிக்க சொல்றா. படுத்துக்கிட்டு நாடம் பாக்குது. பிராந்திய காசு வசதி அக்கா எதிர்த்து உட்காருக்கா. பேரு முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கடா. அப்படி எந்திரிச்சு உட்காந்து நாடம் என்ன பேசுற நீ? நீ நடிக்கிற ஆள் படுக்கலாமா? புரியுதா? சரி. பிரிங்கி முனிக்கு சிவன் சாபம் கொடுத்தான். பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கி மலருக்கு வாரம் சொல்லல. நீ இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ணி சொல்லு. சொல்ல விடுறிய சொல்லுடா சொல்ல. நீங்க 100 பதில் சொல்லுவீங்க. என்ன சொல்ல விட்டீங்களா? சரி பதறாம சொல்லுங்க. இடத்துக்கு பேர் சொல்லுங்க. வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல்னு பெயர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் இந்த இடத்திற்கு பெயர் வேள்விமலை. முட்டா பயலு யாரு? ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன். கேட்ட உடனே பதில் சொல்றீங்க. முட்டா பயலு. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். அறிவு கெட்ட நாய். யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்லுங்க. திறமையா சொல்றீங்களா? வேலிமலைச்சான் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் வேலிமலை. திருட்டு பயலு. ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்லுங்க. திறமையா சொல்றீங்க. திறமையான இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். கிறுக்கு நாய். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்க அவங்கள திட்டியலாம், உங்க மனதில் உள்ள பூரா என்னை திட்டியலாம். புரியல சாமி. நீ அலையசனை திட்டினியா என்னைய திட்டினியா? யார திட்டின? அலையசனை தான் திட்டின. நான் கோவப்படல. நான் பேசாதவங்களை திட்டினேன். அலையசனை தான் திட்டினேன். நானும் பேசா தெரியாதவனை தான் திட்டுவேன். அப்படியா? சரி. வேலிமலைச்சான் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் எவ்வளவு நேரம் தான் கேட்பிய? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் வேலிமலை. அப்படி சொல்லுங்க. திறமையான அறிவாளி கேட்ட எவ்வளவு நேரம் கேட்டாம சொன்னீங்க. இடத்துக்கு பேர் சொன்னீங்க? வேலிமலை. வேலிமலைச்சான் பேர் வர காரணம் முனிவர்கள் யாகமும் தவமும். அருமையா சொன்னீங்க. இடத்துக்கு பேர் சொன்னீங்க? மயிர புருடாய்க்க. எவ்வளவு நேரம் சொல்லிட்டாரு மயிரானே. கோவப்படுறீங்க. என்ன கோவப்பட வைக்கிறீங்க? சரி கோவப்படாதீங்க. சரி கோவப்படாம சொல்லுங்க. கோவப்படாம சொல்லுங்க. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ அண்ணன் தம்பி யாருன்னு கேட்பேன். போட்டியா? இல்ல நான் விருதமா இருக்கேன் போடல. இல்லடா போட்டி. அப்படிச்சே. அண்ணனுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். பலே அப்படி சொல்லுமியா? நாங்க மொத்தம் 10 பேர் வரோம். நாங்க மொத்தம் 7 பேர். தக்கன் வசிஷ்டன் பிறகு மரிசி புலசீர் ஆங்கிரசர் அத்திரை புலவர் நாரதர். எங்க வேலை 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் சொன்னீங்களே. அண்ணன் பேத்துல பேரு 7 பேர். பேர் சொல்லுங்க. ஜானேசா விஸ்கி ஓல்டு முங்கு மாநேர் சீசஸ் பிரிட்டிஷ் எப்பயர் பக்காடி.
தமிழ்நாட்டில் இப்படி பேர் வச்ச முதல் குடும்பம் உங்க குடும்பம் தான்டா. நம்ம குடும்பம் தான். ஆனா இதுவரையும் இப்படி யாரும் பேர் வச்சதில்ல. ஆமா. இருந்தாலும் பேர் வச்சிருக்கீங்க, அருமையா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. சாரேசா விஸ்கி ஓல்டு மங்கு மானிட்டர் சீசஸ் பிரிட்டிஷ் எப்பயர் பக்காடி. பரவாயில்ல பரவாயில்ல. இதெல்லாம் வந்துச்சு, உன் பேர் வரலையே. அதான் என் பேர் தான் பக்காடி. சரி சரி சரி. இப்போ ஓல்டு மகன் சொன்னீங்கல்ல, ஆமா, ஒவ்வொருத்தருடைய தன்மையை நான் தெரிஞ்சுக்கணும். நான் நல்ல பையலுங்க. இப்போ ஜானகிஷா இருக்கானே, சாணக்சாங்கிறவன் அவன் கோபத்தன்மையை சொல்லுங்க, அவன் குணத்தை சொல்லுங்க. அவன் கோவப்படவே மாட்டான், மதன்னே இருப்பேன் எப்பவுமே. அவன் கோவே பட மாட்டான். இந்த மானிடன்னு ஒருத்தன் சொன்னீங்கல்ல, ஐயோ அவன் கழுத்தை அறுத்து விடுவேன். கோபப்பட்ட அறுத்து விடுவேன். இந்த 5000 ஒருத்தன் சொன்னீங்களே, கோபம் வந்தா பொங்கி வலிச்சிடுறேன். கோவத்தை அப்படி கொண்டு வச்சுக்க மாட்டீங்க. கோவத்தை வச்சுக்க மாட்டேங்கிறேன், அப்படியே பொங்கி ஊத்திடுறேன். இந்த ஓல்டு மங்குன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அவன் வைத்தியம்ங்க, வைத்தியம் பார்ப்பேன். எப்படி பண்ணுவேன்? சளி இருமல்னாக்க அவன்கிட்ட பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியா இருக்கு. சளியெல்லாம் அள்ளி வெளில ஓட்டுவான், அள்ளி வெளியே கக்கிடுவேன். இந்த சொல்றாருல அது சரியா? யோ, அவரை பத்தி பழக்க வழக்கம் இருக்குப்பா அவருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு தான் எங்கள் அண்ணன், பழக்க வழக்கம். ஓல்டு மங்குடைய ஃப்ரெண்ட் அவரு. ஆமாம் ஆமாம். அப்படி சொல்லுங்க. அடுத்து என்னன்னு சொன்னீங்களே, சீசஸ்ன்னு ஒன்று சொன்னீங்களே. ஆமாம். அவர் எப்படி சீசர்? அவர் சீசர்னா அவர் எப்படி பண்ண? அவன் முன்னத்துக்கும் புண்ணியம் இல்லை, மண்ணு முட்டி. அப்படியா? பேசாமரியா மண்ணு முட்டி. அதான் சொன்னேன், சீசரை சொன்னேன். சரி, இன்னும் யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, எனக்கு புரியல. நீங்க பக்காடியா? பக்காடி. அவன் எப்படி என்ன பண்ணுவான்? அவன் நல்ல வேண்டாம், திடீர்னு தலையை வலிக்க ஆரம்பிச்சிடுறேன். நல்ல வேண்டாம், திடீர்னு தலையை வலிக்கிறேன். அப்போ உங்களுக்கு 7 பேரோடையும் பழக்க வழக்கம் இருக்கு. 7 பேரோடையும் ஒரு காலத்தில் பழக்க வழக்கம் இருந்துச்சு. இருக்குது, இருந்துச்சு. இப்ப இல்லை. அவங்களோட பழக்க வழக்கம் இல்லையா? இல்லை. கெட்ட நாம கோயிலில் சொல்லிட்டேன், அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? கோயிலில் சொல்லிட்டேன், இனிமே அவங்களோட வேண்டாம், அவங்க எப்போதும் வேண்டாம் அப்படின்னு. நீங்க நல்லா இருக்கும்னா அவங்க கோயிலில் சொல்லி கயிறு கட்டிட்டேன். அது ஏன்டா கயிறை கட்டுற? ஆமாம், அவங்களுக்கு நமக்கு சண்டை வந்துருச்சுன்னா கயிறை கட்டிடணும். அப்படியா? கோயிலில் விட்டு சொல்லிட்டு அவங்களோட பழக்க வழக்கம் வச்சுட்டு அவ்வளோதான் உங்க குடும்பம் கட்டு போயிடும். மரியாதை போயிருது ரொம்ப. சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் வந்து எனக்கு 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? 3 அண்ணனுக்கு தம்பி. தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன். நீ அண்ணனா இல்லை தம்பியா? தம்பி. டேய், 3 அண்ணனுக்கு தம்பி. ஆமா. 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்லை தம்பியாடா? அண்ணன். தம்பி. தம்பி. முதல்ல வந்தவனி மூத்தவன், கடைசி வந்தவனி இளையவன், நடுவில் வந்தவனே. நடுவில். நீ எங்க பிறந்த? நடுவில் தான் பிறந்து. மிச்சம் 6 பேர் அவங்க நடுவில் தான் பிறந்தேன். அவங்க நடுவில் இருந்தானே. எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்துட்டேன். யாரு அந்த 3 பேர்? உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை. நீ எப்படி அவனை அண்ணங்கிற? ஐயோ, எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள நான் போறதுக்கு முன்னால அவங்க புகுந்துட்டாங்க. தங்கி இருந்து வந்தவங்க. ஆமா. நீங்க முதல்ல வந்தீங்க, அவங்க தங்கி இருந்து வந்திருக்காங்க. ஆமா. ரொம்ப சிறப்பு. நீங்க சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு அண்ணன் 3 பேர் தானே? ஆமா, 3. அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? நீங்க அண்ணன் எத்தனை பேர்? 7 பேரா? 7 பேர். 8 பேரா? 7 பேர் தான். 7 பேர் தான். மாட்டாளி இல்ல? ஆத்தோட 7 பேர் தான். சரி, இப்ப உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க இல்ல? ஆமா. இந்த அண்ணன் உங்க 3 பேர். 3 பேர். இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். தம்பி 4 பேர். உங்க தம்பி எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருக்காங்க. இந்த 3 தம்பிகளுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 அண்ணன். சரி, 3 அண்ணங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தம்பி எத்தனை? 4 தம்பி. 4 தம்பி. உங்களுக்கு தம்பி எத்தனை தம்பி இருந்தாங்க? 3 தம்பி. அந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். 4 அண்ணன், 4 தம்பி, மொத்தம் எத்தனை பேர் வருது? 8 பேர் வருது. நீங்க அண்ணன் எத்தனை பேர் வந்தீங்க? 7 பேர். ஏய், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. புரியுது. மொத்தம் 7 பேர்ரா நீங்க பிறந்தது. ஆனா நீ சொல்ற கணக்க பார்த்தா 8 பேர் வருது. எப்படி அந்த ஒருத்தி வந்தான்? எங்க அப்பாவுக்கு வப்பாட்டி மேனா இருப்பேன். இல்லை, எனக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா 500 ரூபா அலையேசன் நட்டு வாங்கினேன். சரி. அலையேசன் நட்டு 500 ரூபா செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணி மறுபடியும் பணம் தேவைப்படுச்சு, உங்ககிட்ட ஒரு 500 ரூபா வாங்கினேன். சரி. அதுல 300 செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ இருந்துச்சு? 200. வாங்கின கடனை கொடுக்கணும்ல, மானஸ்தை கொடுத்தானு. ஆமா ஆமா, இல்லைன்னா மரியாதை கிட்ட போகும். எப்படி இந்த அவங்களோட பழக்க வழக்க வச்சா மரியாதை போகுமோ ரோட்ல விட்டு கேட்பாங்கல்ல காசு, காசு கொடுங்க கேட்பாங்க. இந்த 200 ரூபா மிச்சம் இருக்குதே, இருக்கு கொஞ்சம் கடனை கட்டுவோம் அப்படின்னு அலையேசன் 100 ரூபா கொடுத்துட்டேன். இன்னும் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. 400 800. உங்கள்கிட்ட வாங்கி எவ்வளவு செலவழிச்சேன்? 300. அந்த 800ஓட 300 சேர்த்தா எவ்வளவு வருது? 1100. வாங்கினது எவ்வளவு? 1000.
இப்போ 100 ரூபாய் எப்படா கூட வந்துச்சு? அது வட்டி. மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர். அதில் ஒருத்தன் கூட வர்றேன் எப்படின்னே தெரியல. கேட்டால் உங்கள் அப்பனுக்கு வப்பாட்டி மையன்னு சொல்கிற. இங்கே 1000 ரூபா வாங்கினா 100 ரூபா சேர்த்து கேட்குறியா? எப்படா வர வந்தல? ஐயா காசே வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க. இந்த பீராச்சனைக்கே நான் வரல. சரி நான் கேட்குறேன், பெரிய ஆளு நீங்கெல்லாம் பயங்கரமான ஆளு, அப்படியாக்கு இப்படியாக்கு தமிழ் வந்தனா பேச்சில் சிறப்பானமே, அவன் என்ன பண்ணியோட அப்படியா பேசி பாருங்க முடிஞ்சா அப்படின்னு இந்த பெட்டிக்காரன் சரி ஆள் ரோடுக்காரன் எல்லாமே புது அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன கிழிச்சு கேப்பேன் நட்டு விட்டேன். நானும் பல விதமாக அவங்கள்ட்ட மோதி ஒன்று சொல்ல வேணானு. ஒரு மோதுதலுக்கு ஒரு வெற்றி விடுவதற்கு ஒரு யோசனை இல்லாம என்னடா ஒண்ணு சொல்றேன் 2 சொல்றேன். நான் படிக்காம வந்து நிக்கிறேன். பேச தெரியாதா? பேசினா ஒரு நார்மல்ட்ட உங்களுக்கு பேச வேண்டிய நிச்சயம் தெரியல. நானும் உனக்கு தகுந்த மாதிரி நானும் நகைச்சுவை பண்ணிட்டே இருக்கேன். நீ ஒரு புராணம் பேசுற மாதிரி இல்ல, ஒரு கவி இதிகாசம் இப்ப நீங்க என்ன பேச நினைக்கிறியா? என்ன பேச படிச்சிருக்கேன். யாரை உங்க குடும்பத்துல யாரா படிச்சவங்க? நான் படிச்சிருக்கேன். 4 பேர் படிச்சிருக்காங்களா? எல்லாம் படிச்சிருக்காங்க. உங்க அப்பா படிச்சிருக்கானே? எல்லாம் ஒரு தங்கச்சி படிச்சிருக்கா? நான் படிச்சிருக்கேன். என்கிட்ட பேசிட்டு அப்புறம் என் தங்கச்சிட்ட பேசுங்க. ஏய் இங்க பாரு என் புளி பதுங்கித்தான் பாயுங்க. ஆமா கரைச்சு புளி வச்சு ரசம் வச்சு குடிடா. என்ன கொட்டை எடுத்த புளி? அத புளி இல்லங்க. இது பாயும் புளி. பாயும் புளி வீயும் புளின்னு சொல்லு. யாரே கல்விக்கு அதிபதி கலைவாணி குடிக்க நீ என்னடா மம்மா கொடுக்கு? வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிமூட்டு வெள்ளை கமலத்து விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணி சரியாசனம் வைத்ததாதே கலைவாணி குடிக்க நீ மம்மா கொடுக்க. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவைதான் உனக்கு நான் தருவேன். கோலத்தை துங்க கெருவுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றுத்தா. விநாயக பெருமான் என்னுடைய இருக்கிறார். முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். எதிரி எதிரி என்னடா கொஞ்ச நேரத்துல எதிரி ஆகிறேனே? இல்ல நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துறதுக்கு அப்புறம் உங்களை நான் கை கொடுத்தேனாக்க திறமையானவர்களை பாராட்டு. பேசி பாப்பா. திறமையானவர்களை பாராட்டு. என்ன பேசி பாப்பன்னு பேசி பாப்பா. என்னது பேசுவா? எத்தனை கவி தெரியும் உனக்கு? உங்களுக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 10 கவி பேசுவேன். 10 கவியை படிச்சுக்கிட்டு இதிகாச சுடர் புராண புயல் உடப்ப பட்டிருந்து தனி காரு கார்ல வந்து கட்டி ஆட்டிட்டு எனக்கு 100 கவி தெரியும். அதீங்களா ஒரு 10 கவி தெரியும் சொன்ன உடனே என்னடா ஒரு நக்கல் என்ன அப்படியா? சரி நான் ஒரு வேளை ஒரு 500 கவி பேசிட்டேன்னா 510 பேசுவேன். ஒரு 1000 கவியாவது பேசினா 1010 உமக்கும் எமக்கும் போட்டி. இந்த மேடையில் போட்டிதான். நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அப்படியே நான் செய்வேன். நீ தோல்வி விட்டு நான் வெற்றி பெற்றால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க. ஏங்க திரும்ப திரும்ப நானே சொல்றேன். நான் வெற்றி விட்டு நீங்க தோல்வி விட்டால் என்ன செய்வீங்க? அப்படியா? அது மாதிரி நீ மட்டும் வெற்றி பெற்று நான் தோல்வி விட்டா இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கவே மாட்டேன்டா. ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டில் வச்சிருக்கீங்களா? சரி பேசும். சரி கட்டையும் முடிக்கல வேஷம் போடல. அப்படி வாங்க போட்டிக்கு பார்க்கலாமா? பாப்போம் பார்த்துக்கலாம். உண்மையாவே சொல்றீங்க. எத்தனை பேர் போட்டி போட்டிருக்காங்க, எப்படிலாம் ஓடிருக்காங்க தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி ஓட போறீங்கன்னு தெரியல. அதுதான் தெரியல. அப்படியா? வாங்க பாப்போம் போங்க பாப்போம். இந்த வேலைக்கெல்லாம் கிடையாது. நான் என்ன பேசுங்க. கவையாக்கி கும்பாக்கி கட்டகத்தில் நிற்குமாம். அவை எல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீ தெளிவாசியான குறிப்பதை மாத்தாத நன்மரம். வாக்குண்டா நலமனுண்டா மாமடா நோக்குண்டா மீனுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திரும்பி நீ தும்பிக்கை என்பதும் தப்பாம சாப்பிடுற மக்கு. வானர மல்லிதனை நினைய தூக்கலாம் தானொரு நெறி சொல்லு தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியின் நவீன நூல்களும் இன்னொரு குறைத்தில் இடறதாகும் என்றானே. உருவாய் அருவாய் உளதாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரிநாதனுடைய திருப்புகளையும் அழகா பேசுறீங்களே. சந்தோஷம் மகிழ்ச்சியா. அலங்காரம் ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷம். பேசுங்க. நீ இல்ல போட்டிங்கிற ஒரு இருந்தாலும் கூட திறமையா பேசுங்க. திறமைக்கு பேசிட்டு அப்புறம் பேசிக்கிடுவோம். குரங்கு நின்று குத்தாடிய குளத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டா போல் கரங்கு நீட்டி பேசும் எதற்கெல்லாம் சிறங்கலாட்டி பேசும் அரவிழா செய்ய என்று சொன்னார்களே. நாளன் செய்யும் நாளன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பு விளக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. என்ன ஒரு சிறப்பு. உண்மையாவே பெருமைக்குரிய. நான் பேசக்கூடாதுன்னு மந்திரிச்சு கட்டிட்டு போறியா? இல்ல இல்ல அப்படி கிடையாது. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. கோடு ஓட்டு விடுறாரு. இந்த பக்கம் நான் வரக்கூடாது, அந்த பக்கம் நீ வரக்கூடாது. இது எல்லிய கோடுக்கு மண்ணில் போட்டு கிழிக்கிட்டு போறாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. மண்ணை அள்ளி போட்டே கிறுக்கணும். அது ஏற்கனவே மண்ணு போட்டு வச்சிருப்பாரு போல இருக்கு. நான் தான் போட்டு வச்சிருக்கேன். நீ போட்டு வச்சியா? அதுக்காக அந்த அந்த கோடு போட்டதா? அது ரொம்ப நல்லா இருக்கணும். மோதிர வேண்டும் இருவர் போந்திர வேண்டும் இடையில் பஞ்சேன்னு பட்டேன்னு வேண்டும் அவருக்கு ஒரு நஞ்சேடு வேண்டும் நன்றி என்று சொன்னார்களே. வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்க
சங்கமே செந்திநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. சந்தோஷம். அதாவது ஒருபான சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னார்கள். ஒரு கவி பேசிய உடனேயே மற்ற கவிகளுக்கு என்ன திறமைகள் இருக்குது என்பதை உணர்ந்தேன். இதனை உண்மையாகவே நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சு ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருப்பேன். நான் வந்த உடனே உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருப்பேன். அது ஏன்னா எல்லாத்தையும் காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் மற்றோடைய நேரங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இதே மாதிரிக்கு நம்ம மறுபடியும் மீண்டு வரலாம், அது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு வரலாம். வந்த உடனே ஆரம்பிச்சிருவான். என்ன நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்கள் திறமை இருக்கோ, அந்த திறமையை நானும் சோதிக்கிறேன், நீங்கள் என்னை சோதிங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வள்ளியை சந்திக்கும் தருணம், தலைவியம்மாவை சந்திக்கும் தருணம். இந்த நேரத்திலே நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை வேண்டாம். அதனால என் பேர் நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட முகாஷ்டு, பாட்டி முகாலட்சுமி, தலைவியம்மா அழைத்து வர நல்ல ஆசையை கூற வேண்டும். நான் கேட்கவில்லை. வாங்க, நீங்க மணி ஆகுதுன்னா மணி 6 மணி 7 மணி எல்லாம் நாடகத்தை நடத்துவான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒருத்தர் தாயா பேசுற, நான் பேசவா வேண்டாமா? அப்படி சொல்லுங்க. அதை அவர் வாயை பிடிச்சி அமுக்குங்க. பெரிய மனுஷன் காலில் ஏற்கனவே கட்டு ஓட்டிருக்கேன், ஒடுக்கு பாண்டி மாதிரி மேற்கொண்டுக்கிட்டு பேச்ச விடுக்கப்பு. அவர் என்ன பேச தெரியாத மாதிரி என்ன பேசினாரு. இப்போ பேச சொல்லுங்க. என்கிட்ட இப்போ பேசுங்க. நீ வேணும்னே ஊரில் வம்பெடுத்து சண்டை போடணும்னு நினைக்கிறேன். நீ சண்டை தான் போடுவேன். இல்லை, நான் அப்படியெல்லாம் கிடையாது. பேசுங்க பேசுங்க. நீங்க நான் ஒரு தரமா போய்கிட்டு இருக்கேன். நானும் தரமா தான் பேசுறேன். நீ இப்ப தரங்கட்டதனமா பேசிருக்கீங்க. நான் தரங்கட்டதனமா நடந்துக்கல, சும்மா இருந்தேன். நீ வம்பளுக்கணும்ங்கற உனக்கு என்னடா தெரியும்? நீ என்னடா புடுங்கன்னு சொல்லி கேட்டியல்ல, இப்ப நான் புடுங்குறேன் பாருங்க. நீங்க பேசுங்க. புத்திமான் பலவானாவான் பலமுனான் புத்தியிட்டால் எத்தனை விதத்திலும் இடாது வந்தேதும் மற்ற சிங்கனை குருமியில் குடிச்சென்ற உட்டதற்கண்டேன் சாயல் கட்டி ஓமை விடாம நானே உள்ள பெருகோயில் ஊழுபாளையம் வல்லற்பன் வாய்கோர வாசல் தெல்ல தெரிந்து ஜீவனி சிவலிங்கம் கள்ள புரளித்தும் காலம் அடிவிடக்கே. என்னன்னே அழகேசன்? இப்ப அழகேசனே இல்ல, அவர் திட்டிக்கிட்டு யாரு உள்ள வந்துட்டு? அவர் உள்ள உட்கார்ந்து பேசி அவர் பேசுறது கேட்காதா? அழகேசனே உள்ள இருந்து திட்டுறாரு. அது வெத்தலை வாயில வச்சு மாடு குலை தின்ன மாதிரி அமுக்கிட்டு இருக்கு. அப்படி கிடையாது, அவர் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. நேரா ஆச்சு. அவர் எதுவுமே சொல்லலங்க. நீங்க பேசுங்க. அவர் முடிக்க நீங்க பேசுங்க. நேரா அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு உள்ள. உனக்கு தினமும் நாடகம் கொடுக்கறனால கம்பெனி எடுத்து கூட்டி போறியா? கம்பெனியை நாடகாரனால கூட்டிட்டு போறியா? போய் சாமி மாலை ஓட்டுக்க பாக்குறேன். என்னடா அண்ணே மாலை ஓட்டுக்க போயல இப்ப உள்ள. நீ கைய போ. நீ பஸ் பேசுங்க. விட மாட்டேன். அருமோனி அதுமணம் கொண்டுமோ கருமகன் எட்டியமாகுமாம். இரும்பு கோணி யானை விடலாம், நரம்பு கோணி நாமதற்கு என்ஷோம் சொன்னார்களே. காவிரி குளனும் கல்வி கழகம் கல்விக்கழக மரபானம் கோவிலுக்கழக கோபுரம் வயலுக்கழக செல்லல் நாவிற்கழக சொல்லி என சொல்லி வைத்தார்கள். சரி, ஏதோ பரவாயில்ல. தமிழ் வேந்தன் நல்லா அழகாக பேசினாப்புல. நம்ம ஊரில் தமிழ் வேந்தன் இப்படி பேசியிருக்காப்புலே ஒரு நாரதரை எதிர்த்து அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அவங்களும் இருந்தாங்க. உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல உங்களுக்கு கரகோஷம் வந்தது. நீங்கள் நல்லா திறமையாக பேசினு கரகோஷம் வந்தது. இந்த பேரோடு உங்களை காப்பாற்றலான்னு பார்த்தேன். ஆனால் நான் அசிங்கப்பட்டு இப்படி நீ நினச்சி போனோம்னா, நீ என்கிட்ட தோற்று போயிட்டேன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் இந்த மேடையை 3 முறை சுத்திரம்னு சொல்லு. சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்படியே போகிறேன். சுத்திரியா? ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அடி விழும் போது வழி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. அதனால நீங்க என்ன பேசுறோம் அந்த அடியை வாங்கி நான் பேசுறேன். உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் சுத்துறேங்கிறேன். சுற்றி பார்க்குறேன். கண்டிப்பாக நிச்சயம். இந்த ஊரில் பிறந்த வேண்டிய தெரியுறது இருக்கு. அப்படியா? சுத்துவோங்கிறேன். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்துவிட்டால் சொன்னகட சுருக்கன்னு சொல்லிட்டு பெறவாதான் பேசியா? காரகார காரகார காவலி காவலன் போற 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 போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூக்கவே. இந்த கவியை நான் கேள்விப்பட்டது இல்லடா. புதுக்கவி சொல்லி சிவா சிவியா சொல்லாமலே சீவார்பரியா சொல்லியும் சீவ கேவர நல்ல குளமாலை வெர்க்கன பலாமாவி பாதிரி பறஞ்சோனா கத்தித்த தாகுது தாக்குது பாக்குது தரித்து புருத்தின்னு சொல்லி. இது யாரையே திட்ட மாதிரி தெரியுது. கவி தத்தித்தா தாதுதி தூதிதி தத்துதி துத்தி துதைதி துதை தா தூதிதி தித்தித தித்தித தாதுதி தித்தித தத்தாதோ தித்தித இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெட்டனவை மெத்தனவை வெள்ளலா வெள்ளத்தில் பற்றும் கோல் பஞ்சை பயாது நெற்று மலை கூட பறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நிற்கும் சொன்னானே. அருவா மீச்ச கொடுவா பார்வை 6 முகம் கைய வச்சா தூள். நான் உண்மையாவே இந்த மாதிரி கவிகளை புதுசு
சரி சரி இது வித்தியாசமா இருக்கு. உண்மையாவே இந்த கவியெல்லாம் நான் கேள்விப்பட்டது. ஒருவேளை நான் அந்த புத்தகம் நான் வாங்கினது இல்லை, படிச்சதும் இல்லைங்க. ஆனா புதுமையா நான் கேள்விப்படி சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோடி உயர்வா, கோடி உயர்ந்தா நாம் உயர்வோம் என்று சொன்னார்களே. அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா காயம் இது பொய்யடா, வெறும் காட்டத பொய்யடா, மாயவனா குயவச மண்பாட ஓடலான்னு சொன்னார்கள். யோசிச்சு மண்டையில சுருங்குது, ஒன்னு நான் பார்க்கல கிருக்குது, ஒன்னு கிடைக்குமோ சொல்லுங்குது. உத்தக்குழியில் மண்ணை எடுத்து உதவப்புழ உண்டை செய்து வாய்த்த உயவனா வண்ண மாட்டோம் ஒரு ஓட்டுக்காத ஆடாபாம் என்று சொன்னார்களே. என்ன பாத்தியா அப்பத்தை கேட்டியே இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ணே இவரை இந்த மாதமாக வைத்த சொல்லி அரைமையா இருப்பணும் அந்த சொல்லி அரை காசு ஆடாபாம் என்று சொன்னார்கள். தோட்ட பூபதியும் நானா, அந்த அமரர் தோட்ட பூபதியும் நானையா மற்கொண்ட நிமியத்தா மாநகரை விட்டு வந்தேன். சொற்கொடவாவின் சுவை அறிவாருங்களே ஒரு குணபுரைக்கு மேலே இருக்கொடி நெற்கொண்டு போவனின் இல்லாய நெடுஞ்சு உரைகின்ற அழகாக பாடினார்கள். துப்புர சமந்த அழகிய பஞ்சன் மீது ஒப்புற கணவன் ஓடலில் செய்யும் போது கற்பகம் சார்ந்த மாதிரி கணவன் என்று நத்தி அப்புறம் ஒரு அங்கேயா தடை பார்த்தா என்று சொன்னார்கள். துப்பாக்கி தூவும் மலை அகரம் எழுத்துல ஆதிவம் முதட்டை உலக என்று சொன்னார்கள். கற்க கசர கட்டு பெருக்க கட்டத்த வாத்தியாரை செல்வத்தெல்லாம் தலை என்பார்கள். தொட்டெழுத்தூர் மலர்க்கீரி மாதருக்கு தொப்புடுகளை பெருகிடி துண்டு வாழ்வர மட்டும் தொடர்ந்து அவரை பின் சொல்வார் யாதன் நினைஞானோதல் அதன் என்ன பண்ணானே இறந்தார் அழகிய சிரத்தை துறந்தார் என்று அழகாக பாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் எனக்கு குமுதமிட்ட குலவர குத்தரை திமிதமிட்டு திரியும் திரைகிறது இந்த ஊர் வாழ்ந்து அமுதம் என்று விடுமுடும் ஆசையில் என்று இந்த அழகாக பண்ண ஆடியான் பலி அவன்கள் ஆடியோரை மணித்தாவே ஊடியான் முனே புறம்பலத்தை பொச்சல் போட்டு நானே அகல மஞ்சள் மஞ்சள் மார்பில் அணியார் பொங்கு கிடந்த பொறுக்கு திங்களும் செய்வ திருக்கோணை ஏறிய பாம்பே இறங்கிட்டு வந்தாரே பாறை சிவக வடவரவே பங்கேற்க நீரக மெல்லற ஈரமதில் செஞ்சனையா பூணும் திரு அவனே நஞ்சுடையா தூர நடவேண்ட அழகாக நல்ல என்ன சாமி போதும் சாமி மணி ஆயிடுச்சா இந்த ஐயா சொல்றாரு. ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு வேற ஒன்றும் இல்லை. மனது என்பது கற்றாரை கற்றாரை காவுறுகள் என்று சொன்னார்களே. ஐயா ஐயா கற்றாரை கற்றாரை ஐயா ஐயா கற்றாரை வாய் கொழுப்பு அது தொங்க நிக்காது விடுங்க நிக்காதது விடுங்க நிக்காது உனக்கு நிக்காது அங்கே நிக்கல இச்சை நிக்கல நின்றுச்சு. தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டினார் ஆதிபராசக்தி என்பது கிடந்துக்காரர்கள் சாமி சாமி என்று ஓடி போனா அன்று ஒரு படி எடுத்து வைத்தால் தெய்வம் 99 கிடி இறங்கி விடுவார் என்று எடுத்து அந்த சாமியை அடி எடுத்து என்ன சொல்லிவிட்டேன் சொல்லுவதை சொல்லி மறந்துவிட்டால் சொரணைகள் சுக்கடி சொல்லி பரவாதாம் என்று சொல்லுவதற்கு மிகப்பெரிய காதை கலட்ட மாட்டேன் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லதே. இவ்வளவு தூரம் கலட்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கலட்டிட்டா அதோட விளக்க மாத்திரம் நடிக்கிறதுக்கு எனக்கு இதை பார்க்க வந்தோம்ங்கிறதுக்கா இல்ல. நான் கேட்கிறேன் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். என்ன கேளுங்க. ஒரு கவி அந்த கவிக்கு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் உயர்ந்தால் நாம் உயர்வோம் அப்படின்னு ஒரு கவி சொல்றேன்னா அவை பாடியது சுருக்கமா சொன்ன கவியே அப்படி. ஆனா இன்னும் அந்த பழக்கம் போல உனக்கு அந்த பொம்பளை பிள்ளை வேஷம் போடுற கணம் அந்த போகலையே. ஏதோ சாமிக்கு மாலை ஓட்டுறதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு கவியும் பாடினோம்னா சொல்லி செய்வார் சிறியார் சொல்லாமலே செய்வார் பெரியார் அப்படின்னு கவினா விளக்கம் இருக்கும். அதே மாதிரி நீங்க பாடின கவிக்கு எனக்கு விளக்கம் தேவைப்படுது. என்ன ஒரு சில கவிகளுக்கு கேளுங்க சொல்றேன். அருவாமீச கொடுவா பார்வை ஆறுமுகம் தான் கையை வச்சான் தூள்னு ஒரு பாட்டு பண்ணி அது எப்படி அந்த பாட்டுக்கு எது அருவாமீச அதை ஒரு நாரதத்தை பேசுற பேச்சாதே இல்லங்க. அது தவறு கிடையாது. என்ன தவறு? அது என்ன புராணம் கேளுங்க. அது அது கந்த புராணம்ங்க. கந்த புராணம். முருகப்பெருமானே இந்த பையனை நல்லா வச்சு காப்பாத்தியா மனநிலை போயிருச்சு உனக்கு. இல்ல எந்த ஊருக்கு மாலை ஓட்டுருக்க? திருச்செந்தூர். சரி ஏன்டா அப்படி முருகன் அப்படியா? அனுதினமும் அவரோட நினைப்பு திருச்செந்தூர் முருகன். அது எப்படி அதுக்கு விளக்கம்? அவரை பத்தி தான் நான் சொல்றேன். எப்படி? இப்ப திருச்செந்தூர்ல சூரிய சோங்கார விழா. ஆமா. அந்த சூரன் எப்படி இருப்பான்னா அருவா மிச கொடுவா பார்வை அப்படி முறைச்சிட்டான். அதான் அருவா மிச கொடுவா பார்வை. ஆறுமுகம் கையை வச்சா தோல் அப்படின்னா ஆறுமுகம் என்ற முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போனதான். அதை தான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கையை வச்சா தூள். கை விடுப்பா. சத்தியமா இப்படி ஒரு பாடலுக்கு யாரும் விளக்கம் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. சொல்லுவல்ல. ஆனா பாடலை எழுதின பாடல் ஆசிரியர் கூட விளக்கம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு கேள்விப்பட்டேன். என்ன சொன்னேன்? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கான்னு பண்ணிய இதெல்லாம் ஏதாவது இந்த பாடலாம் ஒரு நாரதத்தை பாடலாமா? இது சிவபுராணம்.
நான் தமிழ் வேந்தன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். விளக்கம் சொல்றேங்க, சிவபுராணமா? விளக்கம் சொல்றேன். அது என்ன எப்படி அதுக்கு வர அண்டங்காக்கா அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கானா. அண்டம் என்றால் இந்த உலகம். ஆமா உலகம். இந்த உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 மனைவி. தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அவங்கள பெருமைப்படுத்தித்தான் அன்னம் என்றால் உலகம், உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 2 மனைவியே தான். அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டக்கா. ஏய் உண்மையாவே அந்த பாடல் எழுதின பாடலாசிரியர் கூட இதுக்கு விளக்கம் தெரியுமானது இல்ல. இல்ல இன்னொன்னு சொன்னீங்க. என்ன சொன்னேன்? இல்ல இன்னும் நீங்க நிறைய ஒரு சில பாடல்லாம் பாடுனீங்க. இந்த அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேட்டியா? ஆமா. அப்படின்னு இல்ல, அது பட்டினத்தார் புராணம். என்ன ஒவ்வொரு பாடலுக்கு நீ புராணம் சொன்னீங்கன்னா கொன்னே விடுவேன்டா. அது என்ன பட்டினத்தார் புராணம்? ஏங்க அண்ணனா பாத்தியா அப்பத்தை கேட்டியே அப்படின்னா என்னதான்? பட்டினத்தார் அன்னைக்கே 9 கோடி சொத்துக்கு அதிபதி. ஆமா. மேற்கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட மகன் மருதவாணனை வெளியில் அனுப்புறாரு. காதற்ற ஊசிக்கும் வாராத காணும் வாடை வெளி கடை வெளிக்கணும் சொன்னோன்னே இதை உணர்ந்த பட்டினத்தார் சாமியார போயிட்டார். அவர் ஊருக்குள்ளே பிச்சை எடுத்து திரியிறார். ஆமா. இவரோட அக்கா பெரிய கோடீஸ்வரி. ஆமா. தம்பி பிச்சை எடுக்கிறத பிடிக்காம தம்பியை கொல்றதுக்கு திட்டம் போட்டு அது நடந்தது. அந்த ஊருக்குள்ள இருக்க சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு அண்ணனை பாத்தியானா என் நம்பி பட்டினத்தார பாத்தியான்னு சின்ன பையன் கேட்கிறார். அப்பத்தை கேட்டேன்னு இவர் வந்து பசிக்குது, அப்பம் கேட்கிறாரு. உடனே அக்கா என்ன பண்ணுது, அந்த அப்பத்துல விஷத்தை தடவி கொடுக்குது. இதை உணர்ந்த பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் ஓட்டமா வீட்டை சுடும். வீட்டை தூக்கி எரிஞ்சாரு. வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. அந்த நெருப்பை பார்த்து இவர் சொன்னாரா, அதான் அண்ணனை பாத்தியே அப்பத்தை கேட்டியே ஹே. நான் தமிழ்ல வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இத்தனை விளக்கங்கள் சொல்லுங்க சத்தியம். இது கூட சொன்னேன் முத கூட. ஆழ்தோட்ட பூபதி. அது என்ன தெரியுமா? அது ஆழ்தோட்ட பூபதி யாரு? 56 தேசத்தை ஒரு குடையின் கீழ் ஆட்சி புரிந்த ஹரிச்சந்திர மன்னன் அன்னைக்கு அந்த அயோத்தியில இருக்கிறப்ப அவருக்கு இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இருக்குதுங்க. அந்த பாட்டு வந்தது எப்ப? அவரு கிரேதாயுங்க. இது இப்ப வந்த பாட்டு. அவரை பத்தி தான் பெருமைப்படுத்தி இருக்குது. எப்படி? 56 தேசத்தை ஆளும்போது அவர் ஆழ்தோட்ட பூபதி. அப்படின்னா அந்த மக்களுக்கு எல்லாம் பெரிய தலைவன் ராசா. அமரர் தோட்ட பூபதினா எல்லாத்தையும் இழந்து விட்டு இந்த விஸ்வாமித்திரரார சுடுகாட்டை காக்கிறது அமரர் தோட்ட பூபதி. இறந்தவங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறோம்னு அமரர் தோட்டம். தோட்ட பூபதி யாரடா? ஆமா, அது 56 தேசம். அமரர் தோட்டம்னா சுடுகாடு, பிணம் காக்கிறது, பிணம் எரிக்கிறது. அதுதான் ஆழ் தோட்ட பூபதி, அமரர் தோட்ட பூபதி. ரொம்ப சிறப்பியா, நான் இதனால கேள்விப்பட்டது இல்லையா? எப்படி இந்த மாதிரி சிறப்பு திறமையான? நான் மூளையில வச்சு கசக்குறேன் மூளைய. சரி உண்மையாவே பாராட்டணும் உங்களை. நான் பாராட்டுற நேரத்தில் பாராட்டிக்கிறேன். என்பதை நான் தந்தி பிரமா தாய் கிழமை பாட்டு மாஸ்டர் பாட்டி மலட்சுமி. என் பேர் வீரத்தேவி, அப்பா பேர் நம்பி, அம்மா பேர் நங்கை, முனிய நங்கை சிந்தா வருது.